ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க மை ப்ரொஃபஸர். ஸோ ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். எனிவேஸ், கூடி சீக்கிரத்தில் இந்த சீரீஸ் கூட க்ளோஸ் பண்ண போகிறேன். மேபி இன்னொரு 4 to 5 எபிசோட்ஸ், அவ்வளோதான். 4 to 5 எபிசோட்ஸ் கூட வருமா இல்லையான்னது டவுட்டு தான். பிகாஸ் நான் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த சீரீஸை முடிச்சிடணும். பிகாஸ் ஐ ஹாவ் மை ஓன் ஒர்க்ஸ் டு டூ. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு, ஒரு 2-3 டேஸ் டைம் எடுத்துகிட்டு ஒரு கிராட்டிடியூட் வீடியோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன ஸ்டோரி சொல்லணும்னு அப்போது ஐ வில் ஸ்டார்ட் திங்கிங். ஆல்ரெடி ஒரு 2-3 லைன்ஸ் வச்சுருக்கேன் மைண்டில். அண்டு ஒரு கமெண்டில் கேட்டாங்க தட்டு ஒரு சிஇஓ அண்டு யார் ஒரு கம்பெனியோட சிஇஓ ஒரு ஸ்டூடெண்ட் நடுவில் ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணுங்க மேம், நல்லாயிருக்கும் அப்படின்ன மாதிரி. எனக்கு அது அவங்க கேட்டதும் எனக்கு கேப் சீரீஸ் தான் என் மைண்டுக்கு வந்தது. ஸோ பார்க்கலாம், இஃப் ஐ கெட் அன் ஐடியா. நல்லா தான் இருக்குது அந்த ஐடியா கூட. பார்க்குறேன். இஃப் இட் இஸ் ரியலி குட் இனஃப், கண்டிப்பாக நான் க்ரியேட் பண்ணுறேன் அது மேலே ஒரு ஸ்டோரி. இல்லைன்னா ஒரு த்ரில்லராக போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக ஏதோ ஒன்று அது இல்லைன்னா ஒரு த்ரில்லர் ஸ்டோரியாக, த்ரில்லராக சஸ்பென்ஸானது இன்னும் நான் யோசிச்சிட்டே இருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஓகே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு லவ் ஸ்டோரி வேணுமா, இல்லை ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இந்த மாதிரி வேணுமான்னது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு தடவை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே தென் லெட்ஸ் ஜஸ்ட் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, திவ்யா வந்து அவங்களுக்காக ஒரு வீடு தேட சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் வீடு தேடுவாங்க. பட்டு திவ்யாவோட இந்த பொசிஷன், இந்த சிச்சுவேஷனை பார்த்து நம்ம ஆத்யாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களால எதுவும் பண்ண முடியலன்னு ஒரு பெயின் கோத்ரூ பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆத்யா. அந்த பெயினில் இருந்து அவங்கள எப்படியாவது வெளியே வர வைக்கணும் அப்படின்ட்டு ராகி வந்து அவங்கள ஒரு எம்டி கிளாஸ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அங்கே ஒருத்தர் அவங்க லவ்வை கன்ஃபெஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹாப்பியாக அவங்க 4 பேரும் இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற வழியில் திவ்யா வந்து அவங்க ஒரு வீடு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த வீடை மீராவுக்கு காமிப்பாங்க. அது ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். சரி வா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் திவ்யா வந்து இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம், நீங்கள் வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். ஸோ அவங்க லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் ஆயிடுவாங்க அந்த வீட்டுக்காக திவ்யா. அப்போது மீராவோட அம்மா கேட்பாங்க, என்னம்மா உங்கள் அம்மா இங்கேயே இருக்க சொன்னாங்க இல்லையா, நீ எங்கே போகிற அப்படின்னதும், இல்லை ஆண்டி நான் ஒரு வீடு பார்த்துக்கிட்டேன், நான் அதுலேயே போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அம்மா வந்து மீராவோட அம்மா வந்து, ஏம்மா உங்கள் அம்மா எதுவும் சொல்லலையே எனக்கு அப்படின்னா, அம்மாவுக்கும் நான் இன்னும் சொல்லலை ஆண்டி, நான் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மாவுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் சரிம்மா ஜாகிரதையாக இரு, ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஆண்டி, எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், நோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரிம்மா ஜாகிரதை அப்படின்ட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிடுவாங்க.
மீராவோட அம்மா. அப்போது மீரா வந்து எப்படி இருப்பேன் அப்படின்னதும் நான் சொல்கிறேன்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க, எல்லோரும் சேர்ந்து வீடு க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களும் என் கூடயே நைட்டு ஸ்டே பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் நாளைக்கு மார்னிங் சண்டே தானே வந்துடுங்க, நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னு திவ்யா சொல்லுவாங்க. சொன்னதும் சரி, பட் வீட்டுக்கு போனதும் எனக்கு ஒரு தடவை கால் பண்ணு, சேஃபாக ரீச் ஆகிட்டேன் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஷியோர், கண்டிப்பாக பண்ணுறேன், ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு போவாங்க. போனதுக்கப்புறம் அந்த வீடை பார்த்தா திவ்யாவுக்கு பயமாயிரும். இதெல்லாம் இப்போ நான் பிகாஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக யாரும் வர்றதில்லை. அவங்க யாருக்கும் ஏன் ஆத்யா கூட சொல்லாமல் அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டு பிகாஸ் நைட்டு 2 nights அவங்களுக்கு தூக்கமே இல்லை. பிகாஸ் நியூ பிளேஸு. ஸோ அதுக்கு தான் நீங்கள் என்ன கொஷின் கேட்கலாம், நானே ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் கொஷின் கேட்கலாம். அப்போது பர்த்டே நாள் அவங்க எப்படி தூங்குனாங்க மீரா கிட்ட அப்படின்ட்டு. அது வேறு. அது வந்து ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கினாங்க அன்றைக்கி. பட்டு இப்போ வந்து அவங்கக்கிட்ட ராகி இருந்தாங்க ஃபஸ்ட்டு டே. செகண்ட் டே வந்து அவங்க மைண்டில் நிறைய தாட்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தான் அவங்களுக்கு தூக்கம் வரல. ஓகேவா, டீட்டெயில்ஸ். ஓகே தென். ஸோ ஃபஸ்ட்டு தூங்கணும். தூங்கினதுக்கப்புறம் தான் நான் எது வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு லக்கேஜ் எல்லாம் உள்ளே போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் வெளியே போயிடுவாங்க டின்னருக்காக. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வெளியே எல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஹாப்பியாக எல்லாருக்கூடையும் என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஓகே பாய் அப்படின்ட்டு வந்துடுவாங்க ரூமுக்கு. வந்து பார்த்தா எல்லாமே டர்ட்டியாக இருக்கும். சரி, இப்போத்துக்கு பெட்ரூம் வரைக்கும், அதுவும் தூங்குகிற பிளேஸ் வரைக்கும் மட்டும்தான் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த தூங்குகிற ஏரியா, அந்த பெட்டு சுற்றி மட்டும்தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தூங்கிடுவாங்க. தூங்கினா நெக்ஸ்ட் டே மார்னிங் திவ்யா வந்து மீரா வந்து சண்டே இல்லையா. ஸோ அவங்க அம்மா கிட்டே போய்ட்டு, அம்மா நான் திவ்யா ரூமுக்கு போகிறேன் அப்படின்வாங்க. ஏம்மா அப்படின்னா, இல்லைம்மா இன்றைக்கி சண்டே இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் இருப்பேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னதும், சரி அப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போ அப்படின்வாங்க. இல்லைம்மா நான் அங்கேயே ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிறேன், டோன்ட் வரி, நான் ஈவினிங் தான் வருவேன் அப்போது அப்படின்வாங்க. சரின்னதும் சரி ஓகே அப்போது அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இமீடியட்டாக மீரா கிளம்பிடுவாங்க. அவங்க பைக் எடுத்துகிட்டு, அவங்க ஸ்கூட்டி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க திவ்யாவோட ரூமுக்கு. வந்து டோர் பெல்லில் அடிப்பாங்க. அடித்தா ஃபஸ்ட்டு எடுக்கவே மாட்டாங்க, பிகாஸ் இன்னும் தூங்கிட்டே இருப்பாங்க திவ்யா. ஸோ மறுபடியும் எவ்வளோ காலிங் பெல்ஸ் அடித்தாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சரின்னு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணால் அப்போது ஃபோன் அட்டன் பண்ணப்பா யார் அப்படின்ட்டு திவ்யா சொன்னதும், என்ன இன்னும் ஏந்திரிக்கவே இல்லையா அப்படின்வாங்க. மேம் நீங்களா அப்படின்வாங்க. பிகாஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல திவ்யா மீரா இவ்வளோ ஏர்லியாக வருவாங்க அப்படின்னு வருவாங்கன்னு தெரியும், பட் இவ்வளோ ஏர்லியாக வருவாங்க அப்படின்னு இவங்க நினைக்கல. பிகாஸ் அவங்க வரத்துக்குள்ளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பார்த்தா அவங்க ஏர்லி மார்னிங் 7:30 வந்துட்டாங்க. அண்ட் வந்து டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்வாங்க. மேம் நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்வாங்க. ஏன் அப்படி ஷாக் ஆகிடுறேன், உங்ககிட்ட தானே வந்தேன் அப்படின்னு சொன்னதும், வரேன் அப்படின்ட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு காதில் ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு, இப்போ எப்படியோ திட்டுவாங்க அப்படின்ட்டு காதில் ஃபிங்கர்ஸ் எல்லாம் வச்சுட்டு எதுவும் கேட்கக்கூடாதுன்ன மாதிரி கண்ணெல்லாம் ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கண்ணு ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் பார்ப்பாங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சீன், ரைட்? ஸோ மீரா சுற்றி பார்ப்பாங்க. சுற்றி பார்த்தா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, யாரும் இல்லை, வீடு சுத்தம் பண்ணது இல்லை. அப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க மீரா. ஸோ எனக்கு போய் சொன்னேன், நீ என்கிட்ட இருக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க, எல்லோரும் கூடயும் நாங்கள் ரூம்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே எல்லோரும் தூங்கிடுவோம்னு சொன்னேன். யார் எங்கே ஒருத்தர் கூட காணோம் அப்படின்ன மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக மீரா திவ்யா வந்து
சாரி சாரி சாரின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன சாரி என்ன சாரி அப்படின்ட்டு மறுபடியும் திட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்கேன்னா, இல்லை இல்லை நிஜமாலும் நான் உங்களை ஐ மீன் ஐ டென்ட் வாண்டட் டு ஹர்ட் யூ, பட் எனக்கு நிஜமாலும் 2 டேஸாக அங்கே தூக்கமே வரல. ஸோ ஃபஸ்ட்டு நான் தூங்கினா தான் என்னால் எதுவாக இருந்தாலும் யோசிக்க முடியும். அதுக்கு தான் வந்துட்டேனே தவிர உங்களை ஹர்ட் பண்ணணும்னு இல்லை, சாரி அப்படின்னு ஹக் பண்ணுவாங்க. பண்ணதும் மீரா வந்து திவ்யாவை புஷ் பண்ணிடுவாங்க கோவமாக. பண்ணிவிட்டு நீ இனிமேல் இந்த மாதிரி என்கிட்ட போய் சொன்னேன்னா மரியாதையாக இருக்காது உனக்கு அப்படின்னு வார்ன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நான் இனிமேல் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன், ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி அனு இமீடியட்டாக மீரா அவங்க மொபைல் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக ராகிக்கும் ஆத்யாவுக்கும் கால் பண்ணுவாங்க. அவங்களும் சண்டே இல்லை, இன்னும் எழுந்திரிக்கவே இல்லை. ஸோ ஹலோ அப்படின்னு எந்திரிப்பாங்க. கான்ஃபரன்ஸில் வச்சுருவாங்க இது 2 பேரையும். ஹலோ அப்படின்னதும், ஹேய் இன்னும் எந்திரிக்கவே இல்லையா, எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இமீடியட்டாக திவ்யா ரூமுக்கு வாங்க அப்படின்வாங்க. பா என்னடி சண்டே கூடவா தூங்க விட மாட்டேன் நீ அப்படின்னுவாங்க ராகி. அப்போது எதுக்கு மேம் இவ்வளோ ஏர்லியாக வந்து என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்வாங்க ஆத்யா. இப்போ நீங்கள் வர்றீங்களா இல்லையா, அவ்வளோதான், ஒரே ஒரு கொஷின் அப்படின்னு. நீ இவ்வளோ ஸ்வீட்டாக சொன்னால் வராமல் எப்படி இருப்போம்ப்பா, வர்றோம் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிவிட்டு ஏதோ எமர்ஜென்சி மாதிரி அவங்க ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு வருவாங்க. வந்து பார்த்தா வீடை பார்த்து மயங்கிடுவாங்க 2 பேரும். என்ன இப்போது இந்த வீடு க்ளீன் பண்ணுறதுக்காக எங்களை வர சொன்னீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ஆமாம், நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் இந்த வீடு க்ளீன் ஆகாது, நீங்களும் வந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரூம் 1 ஹவரில் முடிச்சிடலாம் இல்லையா அப்படின்வாங்க மீரா. சொன்னதும் வாவ் கிரேட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்வாங்க ராகி. சொன்னதும் சரி போதும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு க்ரூம் ஸ்டிப் கொடுத்து டஸ்டிங் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்வீப் பண்ணுங்கள், மாப் பண்ணுங்கன்னு எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்துருவாங்க. ஸோ எல்லோரும் ஒரு 1 ஹவரில் வீடெல்லாம் க்ளீன் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் திவ்யாவோட க்ளோத்ஸு இது கூட எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாங்க கபர்டில் மீரா. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சரி பசிக்குது, வந்ததும் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இப்போ பசிக்குது என்ன சாப்பிட்லாம் அப்படின்னதும் திவ்யா டோன்ட் வரி நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்ட்டு இமீடியட்டாக அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க என்னென்ன வேணும்னது ஆர்டர் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக எல்லோரும் உட்காந்து கீழேயே உட்காந்து, பிகாஸ் எதுவும் இல்லை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கணுன்னா கூட சரின்னு எல்லோரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் மீரா சரி ராகி காரில் தானே வந்தேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்வாங்க ராகி. சரி வாங்க எல்லோரும் ஷாப்பிங்க்கு போகலாம் அப்படின்வாங்க. ஏய் மீரா நீயா ஷாப்பிங்கா அப்படின்வாங்க ராகி. ஆமாம் டோன்ட் வரி, அந்த மாதிரி ஷாப்பிங் ஒன்றும் கிடையாது, இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை, அட்லீஸ்ட் க்ராசரிஸாவது வாங்கிட்டு வரணும் இல்லையா அப்படின்னதும் இந்த ஷாப்பிங்கா அப்படின்னு எல்லோரும் டல்லாகிடுவாங்க. போதும் வாங்க போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் கொஞ்சம் ஃபேஸ் வாஷு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு கார் ஏறிட்டு க்ராசரிஸு ஒன்றும் இல்லை, 2 சேரு, ஒரு சின்ன ஸ்டடி டேபிளு, பிளாங்கெட்ஸு, பில்லோஸ், இந்த மாதிரி மினிமம் நீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வந்துட்டு அதெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அப்போவும் லன்ச் டைம் தாண்டிரும். ஐயோ லன்ச் டைம் கூட தாண்டு போச்சு, ரொம்ப பசிக்குது அப்படின்னதும் மீரா வந்து சரி குக் பண்ணிக்கலாமா அப்படின்வாங்க. என்ன இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் எப்போ முடிக்கிறது, எப்போ சாப்பிட்றது அப்படின்ட்டு ஆத்யா. பிகாஸ் ஆத்யாவுக்கு வந்து அவங்களால பசி தாங்க முடியாது. சொன்னதும் சரி இப்போத்துக்கு மறுபடியும் நான் ஆர்டர் பண்ணுவேன், டின்னர் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரி அப்படின்ட்டு இமீடியட்டாக லஞ்சுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன் கூட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லோரும் ஹாப்பியாக உட்காந்து கார்ட்ஸ் விளாடுறது, செஸ் விளாடுறது, கேரம்ஸ் விளாடுறது, இதெல்லாம் ஃபுல்லாக என்டர்டெயின் ஆயிடுவாங்க 4 பேரும். இந்த வேர்ல்டில் வந்து இவங்க 4 பேரும் மட்டும்தான் இருக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் கூட லைக் 7-7:30 டின்னர் கூட சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்காக கிளம்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் மண்டே. ஸோ
ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சிட்டு மீரா, அம்மா எனக்கும் திவ்யாவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறியாம்மா, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேம்மா அப்படின்ட்டு சொன்னதும் இமீடியட்டாக மீரா வந்து அவங்க ரூமுக்கு போயிட்டு ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிடுவாங்க. ரெடி ஆகிட்டு சரி கிளம்பலான்னு நினைக்கிறதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் வரும். பார்த்தா திவ்யாவோட அம்மா ஃபோன் பண்ணிவிட்டு, மீரா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சொல்லுங்க ஆண்டி அப்படின்வாங்க மீரா. சொன்னதும், இல்லைம்மா, திவ்யா பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லை, ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கோபம் வந்துடும், அவங்கக்கிட்ட சண்டை தான் போடுவாங்க. ஸோ அவங்கள தனியாக விட்டுட்டோம்னா எத்தனை சண்டை அவங்க மேலே வருமோ என்னமோன்னு ஒரு டென்ஷன் கூட எனக்கு இருக்குது. உனக்கு முடிஞ்சிச்சுன்னா அட்லீஸ்ட் ஃபியூ டேஸ் அவங்கக்கிட்ட போய் இருக்க முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும், ஆண்டி எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அவங்க கூட இருக்கிறது, பட் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும், நான் அவங்க கூட பேசிக்கிறேன், உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்வாங்க. எனக்கு என்ன ஆண்டி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னதும், அஃப்கோர்ஸ் உனக்கு இன்னும் ஹாப்பினஸ் தானே இருக்கும் அப்படின்வாங்க அவங்க அம்மா. சொன்னதும் கொஞ்சம் வெக்கமாக ஃபீல் பண்ணுவாங்க மீரா. சரி, நான் உங்கள் அம்மா கூட பேசிட்டு நான் மறுபடியும் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னதும், ஓகே ஆண்டி அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. ஸோ இமீடியட்டாக அவங்க அம்மா வந்து மீராவோட அம்மாவுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதும், ஹே என்னடி இவ்வளோ ஏர்லியாக 6:30க்கே கால் பண்ணிட்டேன் இன்றைக்கி அப்படின்வாங்க. இல்லை, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் அப்படின்வாங்க. சொல்லுடி அப்படின்வாங்க. இல்லை, உனக்கு தான் தெரியும் திவ்யாவை பற்றி, இப்போது தனியாக வேற இருக்காங்க, தனியாக வீட்டுக்கு வர சொன்னால் வரமாட்டேங்கிறான். ஸோ ஒரு ஃபியூ டேஸ், ஒரு 1 மந்த் வச்சுக்கோவேன், மீராவை திவ்யா கிட்ட ஒரு 1 மந்த் ஸ்டே பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்குறேன். பிகாஸ் தெரியும் இல்லை, பொண்ணுங்க தனியாக இருந்தால் ஒரு செக்யூரிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும், ஒருத்தருக்காக இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் இருந்தால் எனக்கும் பயம் இல்லாமல் இருக்கும். அண்டு என்னது, திவ்யாவை கண்ட்ரோல் பண்ணணுன்னா மீரா தான் கரெக்டு. ஏன்னா அவங்க இவங்க லெக்சரர் ப்ரொஃபஸர் இல்லையா, ஸோ அவங்க பேச்சு கேட்பாங்க. திவ்யா பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லை, ஷார்ட் டெம்பரு, ரொம்ப கோவம் வரும், ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா நமக்கு கஷ்டமாயிரும் அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்லுவாங்க. சொன்னதும், சரி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட்டு எங்கள் ஹஸ்பண்டை கேட்கணும் அப்படின்வாங்க. ஸோ வேணும்னா நான் பேசட்டுமா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கூட அப்படின்வாங்க அவங்க அம்மா. சொன்னதும், இல்லை ப்ராப்ளம் எதுவும் இல்லை, பட் ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா அப்படின்வாங்க மீராவோட அம்மா. ஓகே அப்படின்னதும், அப்போது அங்கே தான் இருப்பாங்க அவங்க அப்பா கூட, மீராவோட அப்பா. ஸோ மீராவோட அப்பாவும் கேட்பாங்க, இப்படி கேட்குறாங்க, 1 மந்த் தானே போட்டோம் அப்படின்ட்டு அவங்க அம்மா. சொன்னதும், சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவங்க அப்பா கூட பர்மிஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்ததும் மீரா இதெல்லாமே காரிடாரில் இருந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க எஸ் சொன்னதுக்கு. ஸோ இமீடியட்டாக திவ்யாவோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு, தேங்க்யூப்பா, தேங்க்யூ வெரி மச் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிவிட்டு மீராவுக்கு கால் பண்ணுவாங்க. மீரா அப்படின்னதும், ஆண்டி நான் எல்லாமே கேட்டேன், நீங்கள் மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னதும், ஓ ரொம்ப பிளான்டாக இருக்க அப்போது அப்படின்வாங்க அவங்க அம்மா. சொன்னதும் ஷை ஃபீல், மறுபடியும் வெக்கமாக ஃபீல் பண்ணுவாங்க. சரி அப்போது ஓகே நான் வச்சிடுறேன் அப்படின்னதும் மீராவோட அம்மா கால் பண்ணுவாங்க. கீழே கூப்பிடுவாங்க மீராவை. எதுவும் தெரியாத மாதிரி கீழே வந்துட்டு, சொல்லுமா திவாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா, நான் கிளம்பலாமா பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னதும், அது இல்லைம்மா இப்போ தான் அவங்க அம்மா கால் பண்ணாங்க அப்படின்ட்டு அதெல்லாமே சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரிம்மா நீங்கள் சொன்னால் ஓகே அப்படின்ட்டு இமீடியட்டாக ரூம்குள்ளே போய் ஒரு சின்னதாக ஒரு 4-5 டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு சந்தோஷத்தில் சூட்கேஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு
பிரேக்ஃபாஸ்ட் கூட கையில் பிடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக திவ்யா ரூமுக்காக கிளம்பிடுவாங்க. திவ்யாவுக்கு இது எதுவும் தெரியாது. திவ்யாவோட அம்மாவுக்கு சொல்லுவாங்க மீரா, ஆண்டி நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க, நீங்களும் வந்துடுங்க டைமுக்கு, நானும் கிளம்புறேன், நம்ம இது சீக்ரெட்டாகவே வச்சிடலாம், அது ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் திவ்யாவுக்கு அப்படின்னதும் சரிம்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இமீடியட்டாக இவங்க பிரேக்ஃபாஸ்ட் கூட எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. மீரா போயிட்டு திவ்யா மெயின் டோரை காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுவாங்க. திவ்யா கூட அப்போவே ஏந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டே இருப்பாங்க காலேஜ்க்காக. ஸோ டோர் ஓப்பன் பண்ணதும் திவ்யா மீராவோட சூட்கேஸு, பேகு, பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாமே கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப சேடாக ஒரு ஃபேஸ் வச்சதும் திவ்யா பயந்துருவாங்க. ஏய் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் கூட என்னை துரத்துட்டாங்க, அதான் உங்ககிட்டயே இருந்துடலான்னு வந்துட்டேன் அப்படின்வாங்க. திவ்யா ஷாக்கு. என்னது உங்கள் வீட்டில் கூடவா அப்படின்வாங்க. ஆமாம் அப்படின்னு, நானும் என்னை ப்ரூவ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் உங்ககிட்ட அப்படின்னதும், ஏய் என்ன பேசுகிறீங்க மேம், வேணும்னா நான் வந்து உங்கள் வீட்டில் பேசட்டுமா அப்படின்வாங்க. ஏன் என்னை உங்ககிட்ட இருக்க விடமாட்டியா நீ அப்படின்னது. அப்படி இல்லை, உனக்கு ஃபேமிலின்னா ரொம்ப இஷ்டம் இல்லையா, உங்கள் பேரண்ட்ஸ்னால், ஸோ உன்னால் தனியாக என் கூட இருக்க முடியுமா, அதுதான் அப்படின்னு ரொம்ப கன்சர்னாக கேட்பாங்க திவ்யா. கேட்டதும் எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கும் என் அப்பா அம்மா ஏதோ சொன்னாங்க, எனக்கும் கோவம் வந்துச்சு, அதான் நானும் உங்ககிட்ட இருக்கலான்னு வந்துட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஏதோ நிஜமாலும் ஒரு வீட்டில் சண்டை பண்ணி இவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி தான் பேசுவாங்க. பேசினதும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்ட்டு திவ்யா அவங்கள உள்ளே கூட்டிட்டு வருவாங்க. உள்ளே கூட்டிட்டு வந்து சேர் மேலே உட்கார வச்சுட்டு அவங்கக்கிட்டேயே அவங்களும் உட்காந்து இல்லை அப்படின்ட்டு ஏதோ கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. திவ்யா பார்த்ததும் இதுக்குள்ளே மறுபடியும் காலிங் பெல் வரும். பெல்லு வந்ததும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா திவ்யாவோட அம்மா அப்படின்ட்டு அவங்கள ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு என்னம்மா அப்படின்னதும், புது வீட்டில் வந்திருக்கேன், அட்லீஸ்ட் அம்மாவை கூப்பிடணும், அம்மாவை இன்வைட் பண்ணணும், எதுவும் இல்லையா அப்படின்னதும், அம்மா வாமா அப்படின்ட்டு அவங்கள வீட்டில் கூட்டிகிட்டு வருவாங்க. வந்து பார்த்தா மீரா கூட இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒருத்தர் ஆல்ரெடி பிளான் பண்ணி தானே வச்சுருக்காங்க. ஸோ மீரா வந்து, ஹேய் என்னம்மா நீங்கள் அப்படின்னு அவங்களுக்கும் எதுவும் தெரியாத மாதிரி தான் கேட்பாங்க. திவ்யாவோட அம்மா கேட்டதும், ஆண்டி ஆக்சுவலாக என்னாச்சுன்னா எனக்கும் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சண்டை ஆச்சு ஆண்டி, அதுக்கு தான் நானும் வீட்டில் இருந்து வெளியே வந்துட்டேன், திவ்யா கிட்டேயே இருந்துடலாம் அப்படின்னதும், ஓ அப்படியா, எதுக்குமா, வேணும்னா நான் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசட்டுமா அப்படின்ட்டு அவங்களும் சொல்லுவாங்க. சொன்னதும் நானும் அத்தாம்மா சொல்கிறேன் அப்படின்ட்டு திவ்யா சொல்லுவாங்க. போகலாம், நானும் திவ்யா 2 பேருக்கும் வருவோம், வா போகலாம் அப்படின்னதும், இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு மீரா சொல்லுவாங்க. சொன்னதும் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் மீரா அண்டு திவ்யாவோட அம்மா 2 பேரும் சிரிச்சிருவாங்க. அவங்களால ரொம்ப நேரம் அது கேரி பண்ண முடியல. அப்போது திவ்யா வந்து ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. ஹே நீங்கள் 2 பேரும் இவ்வளோ டென்ஷனில் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னதும், புத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசினேன், அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஒரு 1 மந்த் இப்போது மீரா உங்ககிட்டயே இருக்க போகிறாங்க அப்படின்னதும், வாவ் ரியலி அப்படின்ட்டு மீரா மேம் அப்படின்ட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டதும் திவ்யாவோட அம்மா வந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்வாங்க. சொன்னால் சாரிம்மா சாரி அப்படின்ட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணுவாங்க. அவங்க அம்மா தேங்க்யூ வெரி மச், நான் தான் இப்போது நேற்றுலேருந்து அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன், தனியாக இருக்கணுமா ஐயோ அப்படின்ட்டு, அம்ப்பா வெரி குட் கம்பெனி கொடுத்துருக்கீங்கம்மா எனக்கு கிஃப்டா அப்படின்வாங்க. சரி அப்படின்ட்டு நினைப்பாங்க. இதுக்குள்ளே திவ்யாவோட ஃபோனு ரிங் ஆகும். ஸோ யார் கால் பண்ணாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி கால் தான் வந்திருக்கும் அப்படின்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, see you, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.